கிளாஸ் 1, 2, 3 வந்து ரீவிசிட் பண்ணோம். ஸோ இன்னும் ஒரு டைம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுன்னா நம்ம இப்போ வந்து அந்த கிளாஸஸ் திரும்ப கேட்டதுக்கப்புறம் ஐ ஹாவ் சம் கிளாரிட்டி, ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் ஒரு டைம் நம்ம இன்னொரு டைம் ரீவிசிட் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அஹ், இதுல என்ன நமக்கு மெயினா தெரியணும் அப்படின்னா, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தெரியறது, ஒரு சென்டென்ஸ்ல வேர்பு மட்டும்தான் மாறும், வேற எதுவும் பெருசா மாறாது. அது வேர்பு மட்டும்தான் மாறும். இந்த வேர்பை ம், நம்ம எவ்வளவு தூரம் வேர்பை வந்து நாலேஜ் நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம். ஆஹ் பாடுகிறான்னு ஒண்ணு இருக்கு. பாடுகிறான், மொத்தம் பாடுறான். மாறு. ஆடியன்ஸ் கேட்கிறாங்க, பாடப்படுகிறான்னா புரியுதா? பாடப்படுகிறான் அஹ், பாடப்படுகிறான். புரிஞ்சுக்க முடியுமா? இது வந்து இன்டெப்தான ஒரு விஷயம். இது லாங்குவேஜ். இது வந்து இங்கிலீஷ் இல்ல, நம்ம தாய்மொழியிலேயே நம்ம ஒரு சொல்றப்ப புரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு. இப்போ தாக்குகிறான், இப்படி வாங்க, பாடுகிற தாக்குகிறான். தாக்குகிறான் அப்படின்னா வந்து அவன் வந்து என்னை தாக்குறான். தாக்கப்படுகிறான். நான் வந்து அவனை தாக்குறேன். நான் வந்து அவனை தாக்குறேன், இல்ல வேற யாரோ ஒருத்தவங்க அவனை தாக்குறாங்க. தாக்குறாங்க, ஆமாம். இந்த இந்த நாலேஜ் நம்ம கரெக்டா இதை புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க, இப்ப பாருங்க, கேட்கப்பட்டார், என்ன நடக்குதுங்க? கேட்கப்பட்டார்னா என்ன நடக்குது? அஹ், கேட்கப்பட்டார் அப்படின்னா அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அவர்கிட்ட அஹ், கேட்கிறாங்க, அவர்கிட்ட கேட்கிறாங்க. சோ ஆமா, கேட்கிறார் அப்படின்னா அவரே கேட்கிறார். அவரே கேட்கிறார், அவர் லிசன் பண்றாரு. ஆமா. இந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுல இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இது புரிஞ்சுட்டாலே இது ரெண்டும் ஆப்போசிட்ங்கிறது தெரியும், ம். இல்லைங்களா? இது ரெண்டும் ஆப்போசிட்ங்கிறது. இது வந்து ஒரு ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கு, ஒரு பாசிவ் ஃபார்ம்ல இருக்கு. இதுல எங்க ப்ராப்ளம் வருதுன்னா, ஒரு சென்டென்ஸ் கொடுத்து ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் மாத்துங்கிறப்ப நம்ம ஆப்போசிட்டுக்கு போயிடக்கூடாது. ஏன்னு ம். புரியுதுங்களா? ஆக்டிவ் பாசிவ் ஒண்ணுதான். ஆமா. நான் ஆப்போசிட்னு சொன்னது அது வந்து உண்மையான ஆப்போசிட். அதுக்கு பாசிவ் நம்ம யூஸ் பண்றோம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நிறைய பேர் இப்ப வந்து ஐ சிங் அ சாங், ஐ சிங் அ சாங் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ம். நான் ஒரு பாட்டு பாடுறேன். இங்க வந்து நான் பாருங்க, எஸ் சாங் இஸ் சங். sang by sang Sung by. sung by me. சங் சங்குன்னு சொல்லணும், பை மீ. இப்படி நான் அப்படி போட்டிருக்கேன். இப்ப இப்ப இந்த எஸ் சாங் இது ஆப்போசிட் கிடையாது. இது ரெண்டும் சேம் திங் தான். Same thing. சேம் திங் தான். ஸோ இந்த ஆப்போசிட்னு சொன்னது வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அந்த ஆக்ஷனே ஆப்போசிட்ல நடக்குது. இப்ப பாருங்க, ஐ சிங் சாங் சொல்லியாச்சு. இது வந்து அந்த நம்பர் 13 போடுறோம். நம்பர் 1 நம்பர் 13 ஒண்ணுதான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல டிபெண்டிங் ஆன் த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட பொறுத்து இது ஆப்போசிட்டா மாறும். ஆப்போசிட்டா மாறுறப்ப அதோட அதோட ஆக்டிவைஸ். இப்ப பாருங்க, சாங் இஸ் சங் பை மீ. ஐ ஆம், இப்ப எனக்கு சொல்லுங்க, ஐ ஆம் டாட். I am singing. இல்ல, இப்ப ஐ ஆம் டாட்னு ஒண்ணு சொல்றேன். Okay. இது என்ன? ஐ ஆம் டாட்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? uh, I am thought அப்படிங்கிற ஒரு I am teaching அப்படின்னு தான் வரும், தாட்னே ஓகே, வராது இப்போ வந்து இல்லைங்களா? நான் ஐ ஆம் டீச்சிங் போடுறேன். இப்ப இந்த இடத்துல தான் முக்கியமான ஒரு பாயிண்ட். இங்கதான் எல்லாருக்கும் கஷ்டம் வருது. ஐ ஆம் டீச்சிங்னு கிராமட்டிக்கலி கரெக்ட், ஐ ஆம் டாட்டும் கிராமட்டிக்கலி கரெக்ட். என்ன மீனிங் நம்ம கொண்டு வரணும்னா, இப்ப ஐ ஆம் டீச்சிங் சொல்லுங்க. ஐ ஆம் டீச்சிங்ல தமிழ்ல சொல்லிடலாம் இல்லையா?
நான் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஐ ஆம் டாட்ல கரெக்டா தமிழ்ல சொல்லுங்க. நானு ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். அதுதான் கிரேட்னஸ் ஆஃப் த லாங்குவேஜ். தமிழோட கிரேட்னஸ் வந்து ஒரே ஒரே வார்த்தையில சொல்லலாம். அந்த வார்த்தையை கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறது தான். சொல்லிக் கொடுத்தேன். இல்ல நான் இல்ல இல்ல ஐ ஆம் டாட். ஐ எம் தாட். சோ இப்ப நான் இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். கலை நீங்க பாருங்க. சொல்லிக் கொடுக்கப்பட்டேன். அது அது ஐ ஆம் டாட் கரெக்டா சொல்லணும். ஐ எம் தாட். சரி, ஐ வாஸ் டாட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னா ஐ வாஸ் டாட்ல இருந்து ஆரம்பிச்சு ஐ எம் டாட்க்கு போகலாம். ஐ வாஸ் டாட் ஏதோ சொல்ல வந்தீங்க நீங்க. சொல்லிக் சொல்லிக் கொடுத்தேன். இல்ல இல்ல இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்க. ஆக்சுவலா ஆன்சர் சொன்னீங்க நீங்க. நான் எழுதி சொல்லிக் கொடுக்கப்பட்டேன். சொல்லிக் சொல்லிக் கொடுக்கப்பட்டேன். கொடுக்கப்பட்டேன். இப்ப இப்ப எனக்கு சொல்லுங்க. இது சூப்பரா சொன்னீங்க. சொல்லிக் கொடுக்கப்பட்டேன். இது சொல்லிக் கொடுத்தேன். கொடுக்கப்பட்டேன். இது வராது இல்ல உங்களுக்கு. இது இது நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லிக் கொடுக்கப்பட்டேன். நான் சொல்லிக் கொடுக்கப்பட்டேன். இப்ப சொல்லிக் கொடுக்கப்பட்டேன்னாலே நான் தான் வரும். அப்ப ஒரே வார்த்தையில சொல்லிக் கொடுக்கப்பட்டேன்னு சொல்லலாம். இந்த நம்பர் சொல்ல முடியுமா? இது வந்து 5. வராது இல்ல. அது வராது. 5 வராது இல்ல. சோ இப்ப பாருங்க. இதுதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் திருப்பி திருப்பி குழப்பம் வருது. நான் இங்க மூவ் பண்ணுது பாசிவ் ஃபார்முக்கு நான் மூவ் பண்ணிடுறேன். சோ 12க்கு மேலதான் வரும். இப்ப பாருங்க. ஐ எம் கோயிங் டு கோ வித் 13. ஐ எம் கோயிங் டு கோ வித் 16. இதுதான் உண்மையான ஆன்சர். ரைட். இப்ப 13 16 புரியுங்களா? கலை உங்களுக்கு புரியுங்களா? அந்த 12 இந்த சைடு படிச்சோம். 8 அந்த சைடு படிச்சோம். 13 அது வந்து பாசிவ்ல இருக்கக்கூடிய இப்ப ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தெரியணும். இது பாருங்க. ஒரே வார்த்தையில சொன்னா சொல்லிக் கொடுக்கப்படுகிறேன். இது பாருங்க. சொல்லிக் கொடுக்கப்பட்டேன். இப்ப இத அப்படியே கொண்டு வருவோமா? இங்க பாருங்க. இத அப்படியே கொண்டு வாங்க. ஆக்டிவா மாத்துங்க. He இத புரிஞ்சாதான் உங்களுக்கு கிளாரிட்டி ஃபுல்லா கிடைக்கும். இங்க பாருங்க. அதுலதான் சார் கன்ஃபியூஸே ஆயிட்டு இருக்கு. இருங்க. இங்க மீய போட்டுருங்க. இப்ப பாருங்க. He teaches me. சதீஷ் இதை நீங்க கனெக்ட் பண்ண முடியல பாருங்க. அதனாலதான் இப்ப நாவல் தான் படிக்கிறாங்கல்ல. தமிழ்ல நாவல் படிக்கிறாங்கல்ல. இப்ப நவீனத்துவ நாவல்கள் பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் எல்லாம் போட்டு கலக்கி எடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜெயமோகன் ஒரு பெரிய ரைட்டர் இருக்கார். ஒரு 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 பெரிய இலக்கியவாதி. அந்த சொற்றொடர் அவங்க யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா எல்லா டென்ஸ் எல்லா வாய்ஸும் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம மேலோட்டமா படிச்சோம்னா கஷ்டமா இருக்கும். அது தெரியாது. ஒரு 4 வாட்டி படிச்சிட்டோம்னா புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க அதே ஸ்டேஜ் தான் பாருங்க. He teaches me. இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க. I am thought. I am thought. he teaches me. தமிழ்ல சொல்லுங்க. அவன் எனக்கு சொல்லிக் கொடுத்தான் இல்லைங்களா? கொடுக்கிறான். சொல்லிக் கொடுக்கிறான். அதெல்லாம் கொடுக்கிறான். 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 பாருங்க. நான் கனெக்ட் பண்றேன் பாருங்க. I connect it. Carefully look at this. Carefully look at this. I am taught by him. அருமை 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 அருமை. I am taught by him. him. இப்ப கொண்டு வாங்க. இத கரெக்டா புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சாதான் நீங்க வந்து இதுல வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லாம இருக்கும் உங்களுக்கு. லுக் அட் திஸ். ஐ எம் டாட் பை ஹிம். தமிழ்ல சொல்லுங்க. ஐ எம் டாட் பை ஹிம். அவனால் நான் சொல்லி கற்பிக்கப்படுகிறேன். 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 நீங்க சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. இங்க வாங்க. அப்படியே தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுங்க. முக்கியம். அவன் எனக்கு கற்பிக்கிறான். கற்பிக்கிறான். முடிஞ்சுதா? இப்ப திருப்பி இன்னொரு வாட்டி பார்க்கலாமா? இந்த இடத்துல பை ஹிம். இது எனக்கு தமிழ்ல சொல்லுங்க. சதீஷ் ஐ வாஸ் டாட் பை ஹிம் தமிழ்ல சொல்லுங்க. ஐ வாஸ் டாட் பை ஹிம் தமிழ்ல சொல்லுங்க. I was taught by him. அவனால் நான் கற்பிக்கப்பட்டேன். அவ்வளவுதான். அப்படியே இங்க கனெக்ட் பண்ணுங்க. எனக்கு மீனிங் மட்டும் மாத்தணும். பாக்கி எல்லாத்தையும் மாத்தணும்.
He He teached me. no, no, அது இப்ப அந்த V1 V2 நிறைய படிச்சிருக்கோம். அவங்க கரெக்டா கொண்டு வாங்க. He teached me. நோ, டீச்சர்னு இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு இல்லையே. He taught. நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். Yeah, he taught He taught me. me. அது அந்த கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லோவா இருக்குது. இப்ப திருப்பி இதுலயே இருப்போம். இதை கிளியர் பண்ற வரை மூவ் ஆக வேணும். இப்ப பாருங்க, ஐ வாஸ் ஸ்டார்ட் பை ஹிம். கலை தமிழ்ல சொல்லுங்க, ஐ வாஸ் ஸ்டார்ட் பை ஹிம். நம்பர் 16 போட்டிருக்கோம் பாருங்க. அவனால் அவனால் நான் கற்பிக்கப்பட்டேன். அவ்வளவுதான். இப்ப இங்க he taught me. அவன் சொல்லுங்க. அவன் எனக்கு கற்பித்தான். கற்பித்தான். நான் சொல்லிக் கொடுத்தான், கற்பித்தான். நீங்க எப்படி வேணாலும் வச்சுங்க. இப்ப இதுல என்னன்னா ரெண்டுமே ஒரே மீனிங் தானே, அதை ஒத்துக்கிறீங்களா? ரெண்டுமே ஒரே மீனிங் தானே. மீனிங் ஆப்போசிட்லாம் கிடையாதுங்க, ஒரே மீனிங் தான். ஏன் ஆப்போசிட் கிடையாதுன்னா, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாத்திட்டோம், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா மாத்திட்டோம் இல்லைங்களா? அப்ப ஒரு மேஜர் சேஞ்ச் பண்ணிட்டோம். நீய வந்து இங்க ஆப்ஜெக்ட்ல இருக்கு, சப்ஜெக்டா மாத்திட்டோம். இங்க ஹீ வந்து சப்ஜெக்டா இருக்கு, ஆப்ஜெக்டா மாத்திட்டோம். அப்ப அந்த ஆப்போசிஷன் எஃபெக்ட் நலிஃபை ஆயிடுச்சு இல்லைங்களா? ரெண்டும் ஒரே மீனிங் தான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டாலே போதும். இது இதுக்கு மட்டும் கிடையாது, இங்கிலீஷ்க்கு மட்டும் இல்ல, இலக்கண எந்த லாங்குவேஜ்லயும் சரி. சில பேர் ஒரு சில லாங்குவேஜ் ரொம்ப ஈஸியா கத்துக்குவாங்க. ஏன்னாக்கா அவங்க மதர் டங்ல இந்த ஆக்டிவ் பாசிவ் ஃபார்முக்கு வந்து தெளிவா அர்த்தம் வருங்க. தாக்கப்பட்டான் அப்படின்னா அது முடிச்சு போச்சு. தாக்கப்பட்டாலும் எத்தனை வாட்டி வரும் சோசியல் மீடியால. தாக்கப்பட்டான், யாரோ ஒருத்தவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க. தாக்கினான் அப்படிங்கிறது வந்து நம்பப்படுறது. அவ்வளவு பெரிய ஆப்போசிட்டான ஒரு வார்த்தை ஒரே வார்த்தையில வந்து முடிகிறது. ஸோ தமிழ் மாதிரி ஒரு டெப்த் உள்ள ஒரு லாங்குவேஜ்ல இந்த ஆக்டிவ் பாசிவ் ஃபார்மை கரெக்டா மேப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா. இப்ப பாருங்க, நமக்கு கஷ்டம் வந்தது இங்க டீச் டாட். இந்த டாட் வந்து V1 V2 V3 V4 V5. இன்னும் சொல்ல போனா V2 V3 V2 இந்த டாட் V3. இந்த ஒரு சிக்கல் இருக்கிறதுனால அருமையா கண்டுபிடிச்சிங்க பாருங்க. சோ இந்த ஒரு இப்ப பாருங்க, இந்த நம்பர் போட்டுலாமா? இதோட நம்பர் இதோட நம்பர் இது வந்து 5. பியூட்டிஃபுல். இப்ப டெக்னிக்கலா 5ம் 16ம் இங்கிலீஷ்ல ஒண்ணுதான். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட மாத்தி ஆக்டிவ் பாசிவ் மாத்திட்டோம். ஆக்டிவ் பாசிவ் மாத்திரப்ப இப்ப சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாவும் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாவும் மாத்திரம். மீனிங் வைஸ் ஒண்ணுதான், பாக்கி எல்லாம் தான் மாறும். சோ இந்த ஒரு அடிப்படை இது செஞ்சுட்டாலே போதும், அப்பாடா இருக்கும். இப்ப பாசிவ் ஃபார்ம்ல கேஷுவலா பேசுவாங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மீட்டிங்ல பாசிவ் வாய்ஸ்ல பேசுவாங்க, ஏன்னா அபிஷியலா இருக்கு. அப்ப நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அது வந்து ஐ வாஸ் ஆஸ்ட் அப்படின்னு சொல்லுவாரு மேனேஜர். ஐ வாஸ் ஆஸ்ட். இப்ப ஐ வாஸ் ஆஸ்ட் வந்து எப்படி போடுவீங்க? என்ன நம்பர்? ஐ வாஸ் ஆஸ்ட். I was askedனா நான் கேள்வி கேட்கப்பட்டேன். மேனேஜர் வந்து ஒரு சொல்றாரு, ஐ வாஸ் ஆஸ்ட். கஸ்டமர் என்ன கேள்வி கேட்டாங்கிறதுக்கு பதிலு ஐ வாஸ் ஆஸ்ட்ங்கிறாரு. கேள்வி கேட்கப்பட்டேன். நான் கேட்கப்பட்டேன். இதுல வந்து பாருங்க, அந்த ரைட்டிங்ல ரொம்ப பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஐ வாஸ் ஆஸ்ட். இதுக்கு நம்பர் சொல்லிட முடியுமா? 16. இப்ப இந்த ஒரு விஷயத்தை வச்சா இந்த 20ஐயும் கிளாரிஃபை பண்ணிடலாம். கிளியர், ரொம்ப கிளியரா கொண்டு வந்துடும். ஐ வாஸ் ஆஸ்ட் பை ஹிம். இங்க கொண்டு வந்துடலாமா? இதே 5. He asked me. அவ்வளவுதான். கிராமட்டிக்கலா எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த ஆஸ்ட் வந்து V2, அந்த ஆஸ்ட் வந்து V3. வெரி குட். அவன் என்னிடம் கேட்டான், நான் அவனால் கேட்கப்பட்டேன். ரெண்டும் ஒண்ணு. சின்ன வயசுல 7th 8th நான் படிக்கிறப்ப பல்ப் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க. பாக்கெட் நாவல், கிரைம் நாவல், இதெல்லாம் வந்து கிராமத்துல வந்து புக்கு சர்க்குலேஷன்ல கொண்டு வந்து போட்டே வருவார். இது எப்படின்னா 80s இயர்லி 90s. அதுக்கப்புறம் இயர்லி 90ஸ்க்கு அப்புறம் சேட்டலைட் சேனல்லாம் வந்துருச்சு. நிறைய வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய வந்துருச்சு. அது ஒரு மாதிரி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ராஜேஷ்குமார் நாவல் அப்படின்பாங்க, பட்டுக்கோட்டை பிரபாகர், இவங்க நாவல் தான் இருக்கும். இதுல வந்து ஆக்டிவ்ஸ் பாசிவர்ஸ் ரொம்ப கேஷுவல் சொல்லியிருப்பாங்க. குறிப்பா வந்து
பட்டுக்கோட்டை பிரபாகர்னு ஒருத்தர், ஒரு நாவலாசிரியர். அதுக்கப்புறம் இப்ப சினிமாவில் தான் போய் ஒரு டைலாக்லாம் எழுத ஆரம்பிச்சாரு. ராஜேந்திர குமார்னு ஒரு ரைட்டர், ஹே ரைட்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்க வந்து அதுக்கப்புறம் 90s கிட்ஸ் இல்லைங்களா, நீங்க எல்லாம் 90s கிட்ஸ் இல்லைங்களா, 90s ஆர் 80s ஆர் ஆமா. 90s. ஆனா இந்த 70ஸ்ல பிறந்தவங்களுக்கு இது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும். என்னன்னா அவங்க வார்த்தையோட விளையாடுவாங்க. ரைட்டர் சுஜாதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுஜாதா கேள்விப்படுறோம். கேள்விப்பட்டிருக்கீங்க? அவர் ஒய்ஃப் பேர் சுஜாதா, அவர் பேர் ரங்கராஜன். ஸோ ஒய்ஃபோட பேர்லயே அவர் எழுதி ஒரு பெரிய இது பண்ணாரு. ஸோ கமர்ஷியலாகவும் அவர் எழுதுவாரு. ஜெயமோகன் மாரி சீரியஸ் லிட்ரேச்சர் எழுதுவார். அவரோட நாவல் கிட்டத்தட்ட ஒரு 100 நாவலாவது நான் படிச்சிருக்கேன். ரொம்ப வெறியன். அவரோட நாவல் வந்ததுன்னா பக்கத்துல உள்ள டவுன் கும்பகோணத்துல போய் வாங்கிடுறது. சைக்கிள்ல போய் வாங்குவோம். ஒரு 16 கிலோமீட்டர் உள்ளது. இந்த இடத்துல வந்து இந்த வாட்டி ராஜேந்திரகுமார் நாவல், பட்டுக்கோட்டை பிரபா நாவல், இல்ல சுஜாதாவோட நாவல் இருக்குன்னா ஓடி போய் வாங்கிடுறது. ஸோ அப்பா வந்து ஒரு பொட்டி கடை வச்சிருந்தாங்க. அப்பாவுக்கு தெரியாம காசு எடுத்துட்டு போய் கும்பகோணத்துல போய் வாங்கிட்டு வந்துடுறது. ஸோ இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த லாங்குவேஜ் வந்து விளையாடுவாங்க. அந்த லாங்குவேஜ்ல வந்து சுஜாதா மாதிரி ரைட்டர்லாம் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கேஷுவலா பேசுவாங்க. நமக்கு நமக்கு இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேனே, கிரேசி மோகன் டயலாக் பார்த்துருப்பீங்களா? ஆமா. இந்த கிரேசி மோகன் டயலாக ரைட்டிங்ல வச்சா அதான் சுஜாதா. கிரேசி மோகன் டயலாக ரைட்டிங்ல வச்சா சுஜாதா. பெரிய 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 படத்துக்கெல்லாம் டயலாக் எழுதியிருக்காங்க. ஒரு இஸ் சயின்டிஸ்ட். பெங்களூர்ல பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல பெங்களூர்ல சயின்டிஸ்ட் டி பொசிஷன் எழுதுவார். ஆனா லாங்குவேஜ்னா அந்த கணக்கு. ஸோ சுஜாதா வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இப்ப நான் கேட்ட பாத்தீங்களா, பேசி வாய்ஸ் ஒரே வார்த்தை தான் பாடுவாரு. ஒரு உலகத்தின் மிக சிறிய சிறு கவிதை அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதியிருப்பாரு. எப்படின்னு பாருங்களேன், மிகச்சிறிய உலகின் மிகச்சிறிய கவிதை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு எழுதியிருப்பாரு. மிகச்சிறிய திகில் சிறுகதை அப்படின்னு இப்படிதான் சொல்லிப்போம். ஒரே சென்டென்ஸ் தான் சொல்லியிருப்பாரு. உலகின் கடைசி மனிதன் அறையில் உட்கார்ந்திருந்தார். உலகில் கடைசி மனிதன் அறையில் உட்கார்ந்திருந்தான். அந்த அறை கதவு தட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கு. இவ்வளவுதான். ஒத்துமை இதுதான். இது ஆனந்த படம் வந்து ஹிட் அடிச்சது. இப்ப பாருங்களேன், பாசிவ் வாய்ஸ் தெரிஞ்சிருந்தாதான் அதை ரசிக்க முடியும். இவன் தான் கடைசி மனிதன்கிறப்ப மனிதன் இல்லாத ஏதோ ஒரு ஏலியன் வந்து அந்த கதவை ஓப்பன் பண்ணப்பானா அப்படிங்கிறது இது புரியுதுங்களா? என்னன்னு கதவு தட்டப்படுது அப்படியே முடிச்சுட்டு நிப்பாட்டிடுவாரு. ஒரு பாசிவ் வாய்ஸோட எவ்வளவு பெரிய பவர் பாருங்க. நான் யூஎஸ்ல இருக்கப்ப நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அந்த பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்றப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஐ வாஸ் ஆஸ்க்ட் தட் கொஸ்டின் அப்படின்னு. கஸ்டமர் என்னை கேள்வி கேட்டு தொலைச்சாரு, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர் வந்து சத்தம் போடுவார் மீட்டிங்ல. ஐ வாஸ் ஆஸ்க்ட், ஐ டிடன்ட் ஹேவ் எனி ஆன்சர். ஐ வாஸ் ஆஸ்க்ட், யூ ஷுட் ஹேவ் இன்ஃபார்ம்டு மீ, அப்படி யூ ஷுட் ஹேவ் எஜுகேட்டட் மீ, யூ ஷுட் ஹேவ் டாட் மீ அப்படிங்கிறத வந்து சொல்றதுக்கு ஒரு மேனேஜர் சொல்லுவார். சுஜாதாவோட இந்த ஒரு விஷயத்தை எதுக்கு சொல்றேன்னா, பாசிவ்ங்கிறது அவ்வளவு முக்கியம். நம்ம உண்மையிலேயே லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறது. நம்ம வந்து ஃபர்கெட் அபவுட் இங்கிலீஷ். நம்ம மதர் டங்க்ல வந்து அதை வந்து ரொம்ப கொண்டு வந்துட்டோம்னா, இப்ப பாருங்க, நான் கற்பிக்கப்படுகிறேன்னு சொன்ன உடனே ஓ இவ்வளவு பெரிய விஷயம் 13ஓட இது கனெக்ட் ஆகுது. இப்ப இதோட 20ஐயும் சொல்லிடலாமா? 20ஐயும் ஈஸியா சொல்லிடலாமா? இப்ப கொண்டு வரேன். எனக்கு இந்த 20ல இந்த 12 அந்த சைடு 8. இந்த 12ல 4 மட்டும் வராது. ஏன்னா 2B வேர்ப்ஸ் வர்றதுனால வராது. ஆனா இதே 12 அந்த 8ஆ இருக்குது. ரைட்? அந்த 8க்கு மட்டும் இந்த 8 சமம். ரைட்? அதை மட்டும் இப்ப பார்த்துக்கலாமா? இப்ப வந்து பிளாங்க் ஸ்கிரீன் கொண்டு வர. ஸோ ரொம்ப சிம்பிளா இதை ரிப்பீட் பண்ண வேணாம். ஹி மீ போட்டுக்கலாம். நம்பர் 1 அப்படியே சொல்லி டீச்சர். Teaches me. நம்பர் 2 He he is is teaching teaching. me. நம்பர் 3 He has taught me. He has மீ சொல்ல வேணாம், அது மைண்ட்லயே வச்சுக்கோங்க. okay. ஏன்னா ஃபோக்கஸ் எல்லாமே Has taught. Thought. Has taught. இப்ப இது மாதிரி நம்ம இது ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து P1 P2 V3 அத்துப்படி ஆயிடும். மைண்டுக்குள்ள நம்ம ரெடி ஆயிடுவோம். நம்ம இங்க வந்து V3 தான் யூஸ் பண்ண பாருங்க, இந்த V3 தான் யூஸ் பண்றோம். இங்க has been taught. அவ்வளவுதான். Sorry, teaching. has been taught-னா அங்க போயிடும். எங்க போயிடும்?
15க்கு போயிடும். அது பார்க்க போறோம் அதை. teaching. இந்த 4 தான் முக்கியம். அடுத்த 16 ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துடலாம். இந்த இந்த 4 மட்டும் திருப்பி திருப்பி ஃபோக்கஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் சொல்லுவேன், இந்த 4 பண்ணா அடுத்த 16 டெரிவ் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா இதைதான் கொண்டு வரணும். கற்பிக்கிறான், கற்பித்துக் கொண்டிருக்கிறான், கற்பித்திருக்கிறான், கற்பித்துக் கொண்டே இருக்கிறான். ரைட். இந்த 4 வச்சு அடுத்த நாள் அப்படியே அந்த ஸ்கிரீன்ல கொண்டு வரலாம். ஃபைன். Thought. He taught me. சரி. Thought. இப்ப ஒரே இந்த டாட் வந்து V3 டாட், இந்த டாட் வந்து V2 டாட், V2. V2. ஸோ இது வந்து V3. அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இங்கிலீஷ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இதுதான் காரணம். தமிழ்ல இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தை இருக்கு. அங்க வந்து கற்பி, இங்க வந்து கற்பித்தான். தனிய தெளிவா இருக்குது தமிழ்ல. இது வேற மீனிங், அது வேற மீனிங். ஆனா இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தையா இருக்கு, ஒரே சவுண்டா இருக்குது. ஸோ இது கஷ்டம், இது கஷ்டம் தான், கஷ்டமான விஷயம் தான். நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இதை எடுத்துட்டு பண்ணிடலாம். அடுத்தது 6. Was teaching. He was teaching. மேலே பாருங்க, மேல பார்த்துட்டே கொண்டு வந்துடும். he was teaching. அவ்வளவுதான். இப்ப சொல்ல வந்தீங்க பாத்தீங்களா, he was startனா முடிஞ்சு போச்சு. was startனா அப்படியே ஆப்போசிட் ஆயிடும். இல்லைங்களா? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி அப்படியே ஆப்போசிட் ஆயிடும். நெக்ஸ்ட் Had taught. ரெஃபரன்ஸ் ரொம்ப ஈஸி. Had been teaching. அது இருக்கு, இதுலயே இருக்கு பாருங்க. He will teach. பில்லுக்கு அப்புறம் எப்பயுமே V1 தான் வரும். வெரி குட். பார்த்தே சொல்லலாம், நீங்க ரெஃபர் பண்ணி மாடிஃபை பண்ணலாம். will. He will be teaching. Very nice. Next, பார்த்தே சொல்லிடலாம். will. He will have been teaching. Will have taught. அவ்வளவுதான். அடுத்ததுக்கு சொல்லிட்டாங்க. அடுத்ததுக்கு அவங்க ஜம்ப் ஆயிட்டாங்க. Now it is Will have been teaching. very good. ஃபோக்கஸ் எல்லாமே இதுல பண்ணலாம். அப்புறம் ரொம்ப சிம்பிளா வந்து பாசிட்டிவ்க்கு மேப் பண்ணிடலாம். எகெயின் அண்ட் எகெயின் உங்க எஃபோர்ட் எல்லாமே இதுல போடணும். இந்த 5 ஃபார்ம்ஸ்ல இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து எந்த ஃபார்ம்ல நம்ம இருக்கணும். லுக் அட் திஸ். V1, V4, V3, V4, V2, V4, V3, V4, V1, V4, V3, V4. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மெயின் வெர்பு எந்த காரணத்துலையும் தப்பு பண்ணக்கூடாது. பாசிவா கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு. குறிப்பா நீங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்ட பேசுறப்ப தப்பா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பெரிய சான்ஸ் இருக்கு. இந்த எதனா லாங்குவேஜ் தான், ஒரு லாங்குவேஜ்ல நீங்க ஆக்டிவ் பாசிவ் தமிழே இருக்கட்டுமே, கதவு தட்டப்பட்டதுன்னா யாரோ ஒரு ஆள் தட்டுறாங்க, கதவை தட்டினேன்னா நான் போய் கதவு தட்டுறேன். ஸோ அப்போ வந்து அது ஃபுல்லாவே வந்து அப்படியே மாறிடுது. ஸோ இது எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் ஆக்டிவ் பாசிவ் புரிஞ்சா மட்டும்தான் ஒரு இன்னொரு லாங்குவேஜோட கிராமரை நம்ம கொண்டு வர முடியும். வெரி நைஸ். இப்ப பாருங்க, இப்ப மெயினா நம்ம எடுக்கிற ஸ்டெப் மீ வந்து ஐயா மாறுது. பாசிவ்ல, ரைட்? ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் மாறுது. இங்க பாருங்க, அதை வந்து நலிஃபை பண்றதுக்கு
சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாத்துறோம். ம்ஹும். ஹீ வந்து ஹிம்மா மாறுது. ம். நலிஃபை பண்ணிட்டோமா? சப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் அப்ப மீனிங் மாற போறது இல்ல. இப்படி மாறுறதுனால சப்போர்ட்டிங் வேர்பும் மெயின் வேர்பும் மாற போகுது. ஸோ டெக்னிக்கலா எல்லாமே மாறுது. டு கீப் த மீனிங் சேம், இந்த மீனிங்கை அப்படியே ரீடைன் பண்றதுக்கு எல்லாத்தையும் மாத்திக்கணும். ஸோ இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். லுக் அட் திஸ். சதீஷ் நீங்க சொல்லுங்க. இங்க நான் வந்து போட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். 1 2 3 4. Uh, uh, I thought by him. எப்படி எப்படி வரும்? Okay. I am taught by him. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். Um, இந்த ஐயன்னு வந்தாக்க ஆக்டிவ் வாய்ஸ்க்கு நினைப்பே இருக்க கூடாது. புரியுதுங்களா? எங்க சதீஷ் எங்க கஷ்டம் வந்ததுன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? ஐயன்னு வந்தாலே சரி சார், ஐ ரைட் லெட்டர், ஐ எம் ரைட்டிங் லெட்டர் அப்படின்னு சொல்லி ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு நினைச்சிட்டோம். ஐயோ அப்படி நினைக்க கூடாது. ஒரு ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸான ஒரு வாக்கியம் வந்து எப்ப முடிவாகுதுன்னா அதோட சப்போர்ட்டிங் வெர்பையும் மெயின் வெர்பையும் பார்த்துதான். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை பார்த்து இல்ல. Okay. இங்க சப்ஜெக்டை ஆப்ஜெக்டே பார்க்க கூடாது. ஒரு வாக்கியத்தை டிசைன் பண்றது செய்வினையா செயற்பாட்டு வினையான்னு பார்க்கறதுக்கு சப்போர்ட்டிங் வெர்பு மெயின் வெர்போட காம்போவை பார்க்கணும். அருமையா வந்து இருக்கு. இங்க பாருங்க, அருமையா இருக்குது. இந்த ஆமுக்கு அப்புறம் டாட் வந்ததுன்னா V3 தான் இருக்கும். ஆமுக்கு அப்புறம் டீச்சிங் நினைக்க வேண்டியது நம்ம 13 போட்டுருவேன். ரைட். ஸோ கரெக்டா அதுக்கு நேராகவே போடுவோம். ஆல்ரைட். 14. அப்போ 1ம் 13 ஒண்ணுதான். 1ம் 13 ஒரே மீனிங் தான். சப்ஜெக்ட் அப்ஜெக்டா மாத்தி நம்ம வந்து செய்வினையே செயல்பாட்டு வினையா மாத்திருக்கோம். அவ்வளவு. இஸ் டீச்சிங். அதே மாதிரி ஐல இருந்து ஸ்பெல்லிங் வரும். சீக்கிரம் வரும். Um, ஐ ஆம் போடலாம். being வரும். சூப்பர் சூப்பர். முடிச்சு I'm முடிச்சிருங்க. being taught by him. வெரி நைஸ். being taught by him. நீங்க நேட்டிவ் மூவிஸ்லாம் இங்கிலீஷ் மூவிஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டென்ஸும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சூப்பர். இப்ப ஹேஸ் ஸ்டார்ட், ஹி ஹேஸ் ஸ்டார்ட் மீ. திருப்பி ஐ வருது. அருமையா இப்ப கொண்டு வாங்க. இப்போ ஒரு I have been taught. I have been taught by him. ஐ ஹவ் Taught பீன் by. டாட். பியூட்டிஃபுல்லா சொன்னாரு. லாங்குவேஜோட அழகியல் இதுதான். லாங்குவேஜோட பியூட்டி. அப்ப 3 15 ஒண்ணுதான். 3 15 ஒண்ணுதான். திருப்பி திருப்பி நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் உண்மையிலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறது தான். ஆக்டிவேஷன் பாசிவேஷன் வேற எல்லாம் கிடையாது. வேற பொசிஷன்ல உள்ள ஒரே மீனிங் தான். ஹாஸ் பீன் டீச்சிங். இப்ப பாருங்க அதே மாதிரியே கொண்டு வாங்க. அப்புறம் நெகட்டிவ்ல போடுவோம். have been Have been. being taught. Okay. இது வந்து வராதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா சார்? அவ்வளவுதான். அதுதான். 2 பி வெர்பு வேண்டான்னு சொல்லி இருக்கிற காம்ப்ளிகேஷன் போதும் இங்கிலீஷுக்கு இதுக்கு மேல வேண்டான்னு ஒரு வகையில அவங்க பண்ணது கரெக்ட் தான். இதுக்கு தமிழ்ல வந்து ஸோ இதுக்கு நம்ம போட மாட்டோம். மொத்தமே 20 தான் சென்டென்ஸ். சரி, இதுக்கு போட மாட்டோம். இதை மட்டும் கரெக்டா பார்த்துக்கோங்க. I am taught, I have been taught, I have been taught, I have been being taught. ஸோ இதை யோசிக்கவே வேண்டாம். நான் டெரிவ் பண்ணேன் உங்களுக்கு எப்படி கொண்டு வர்றதுங்கிறது பண்ணணும். இந்த ஸ்கிரீன் அப்படியே வச்சுக்குவோம். ரைட். இங்க அப்படியே கொண்டு வருவோம். I அப்படியே கொண்டு வருவோம். was அப்படியே taught. ஸ்கிரீனை வச்சு Was ஸ்கிரீன் taught by him. ஆன்சர் Was எல்லாம் taught. சேஞ்ச் மட்டும் பண்ணுவோம். நான் இங்க நம்பர் போட்டுருக்கேன். 15 16 இங்க வந்து பாருங்க. 16 17 18
எல்லாமே இருக்கு. சிம்பிளா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணா போதும், அவ்வளவுதான். ஐ, I was I taught. was taught by him. அவ்வளவுதான். பியூட்டிஃபுல். Was being taught. அவ்வளவுதான். பாருங்க எவ்வளவு ஈஸியா வருது பாருங்க. பிகாஸ் யூ ஆர் டெலிவிங் இட். சூப்பர். Had been taught. அவ்வளவுதான். நான் இதை டெரிவ் பண்ணுங்க கலை. இதை நீங்க டெரிவ் பண்ணுங்க, அப்புறம் நெகட்டிவா போடும். இது Had வராது. been taught. இன்னொரு வாட்டி had been. Had been being taught. இதை வந்து எந்த ஒரு நேட்டிவ் பீப்புளும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம சும்மா டெரிவ் பண்ணிக்கிறது தான். தமிழ் படிக்கிறப்ப இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா தமிழ்ல வந்து இங்கிலீஷ்ல இல்லாத மாதிரியே தெரியாது. கேஷுவலா நம்ம யூஸ் பண்ற வார்த்தையா இருக்கும். எழுதுறதுக்கு நாவல்ஸ்ல இந்த டென்ஸை யூஸ் பண்ணுவாங்க தமிழ்ல, இங்கிலீஷ்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் அப்படியே ஸ்கிரீன்ல பாஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன். பாஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன். அப்படியே ஃபீச்சர் கொண்டு வாங்க. இங்க நம்பர் போட்டுக்கிறேன். 9. ஆல்ரைட். இங்க 18 வராது. ஸோ இங்க 19 தான் வரும். I will be taught. இப்ப வந்து வில்ல போட்டுக்கலாமா? லுக் அட் திஸ். ரொம்ப சிம்பிளா ஃபியூச்சர்ங்கிறப்ப எல்லாமே வில்லு வரப்போகுதுங்க. இந்த வில்ல பேஸா வச்சு அப்படியே நீங்க பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சரோ, பிரசன்ட்ல இருந்து ஃபியூச்சரோ கொண்டு வரணும். யூ கேன் டு இட் நவ. Will be taught. Second one. Will be taught. Being. Will be. சரி பண்ணுங்க, வந்துரும். Will be. will be being taught. Will be being taught. ரெண்டு பி வெர்புங்கிறதுனால ரெண்டு அடிக்க போறோம். ரெண்டு பி வெர்புங்கிறதுனால ரெண்டு அடிக்க போறோம். நம்பர் அசைன் பண்ண போறது இல்ல. சூப்பர். அப்படியே கொண்டு வாங்க. ஸ்கிரீன்ல வச்சு அடிக்கலாம். அப்படியே பண்ணலாம். Will have. சூப்பர். It will have been taught. சூப்பர். ஏன்னா வில்லுக்கு அப்புறம் ஹேடோ ஹேஸோ வராது. ஹேட் ஹேஸ் வராது. ஒன்லி ஹேவ் தான் வரும். will have been taught. சூப்பர். Will have been being taught. உங்களுக்கு நம்பர் போட்டுருங்க. இப்ப பாத்தீங்கன்னா எதை சொல்ல வந்தீங்க சொல்லிடலாம். will have Being taught. beautiful. Beautiful. again ரெண்டு பி வெர்ப் இருக்கிறதுனால ரெண்டு அடிக்கும். நம்பர் அசைன் பண்ண போறது இல்லை. இப்போ ஒரு சேலஞ்ச். கற்பிக்கிறான். ஒரே வார்த்தையில கற்பிக்கிறான். அவன் எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கிறான். கற்பிக்கிறான். கற்பித்துக் கொண்டிருக்கிறான். கற்பிச்சிருக்கிறான். கற்பித்துக் கொண்டே இருக்கிறான். கற்பித்தான். கற்பித்துக் கொண்டிருந்தான். கற்பிச்சிருந்தான். கற்பித்துக் கொண்டே இருந்தான். இதெல்லாம் ஒரே வார்த்தையில் சொல்ல முடியும். கற்பிப்பான். கற்பித்துக் கொண்டிருப்பான். கற்பிச்சிருப்பான். கற்பித்துக் கொண்டே இருப்பான். அதே மாதிரி ஒரே வார்த்தையில நீங்க சொல்லிடலாமா? ஒரே நிமிஷம். மவுஸ் இது கொடுக்குது நமக்கு சரியாயிடும். எஸ், ஒரே வார்த்தை. அவனால் நான் கற்பிக்கப்பட்டேன். ஒரே வார்த்தை. கற்பிக்கப்பட்டேன். இல்ல, கற்பிக்கப்பட்டேங்கிறது வந்து வாஸ் ஸ்டார்ட் வரும். அருமை.
மாத்தி விட்டுருங்க. அருமையா கற்பித்தான் இங்கதான் கற்பித்தான். ஏன் கஷ்டமா இருக்குது? கற்பித்தான் ஏன் கஷ்டமா இருக்கு? இது கற்பிக்கப்படுகிறேன். கற்பிக்கப்படுகிறேன். ஓகே ஓகே கற்பிக்கப்படுகிறேன். அவ்வளவுதான் வேணும். இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டா போதும் நீங்க. படுகிறேன். இங்க கீழே வந்து கற்பிக்கப்பட்டேன். லாஸ்ட்ல அவ்வளவுதான். கற்பிக்கப்படுகிறேன். நீங்க 14 கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். சின்ன கொண்ட கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். வெரி குட். நெக்ஸ்ட். கற்பிக்கப்பட்டு இருக்கிறேன். கற்பிக்கப்பட்டு இருக்கிறேன். இப்ப இது தமிழ் படுத்துக்க பண்ணிடலாம். உங்களால பண்ண முடியும். கற்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். அவ்வளவுதான். தமிழ் எவ்வளவு ஃப்ளூயண்டா வருது பாருங்க. இது வந்து நாவல்ஸ்ல இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஷன், நாவல் ஃபிக்ஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்கிலீஷ்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. கற்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். வெரி நைஸ். கற்பிக்கப்பட்டேன். பியூட்டிஃபுல். கற்பிக்கப்பட்டு கொண்டு இருந்தேன். கற்பிக்கப்பட்டு கொண்டிருந்தேன். கொண்ட உடைச்சிடும் சின்னது. கற்பிக்கப்பட்டு கொண்டிருந்தேன். நெக்ஸ்ட். கற்பிக்கப்பட்டு இருந்தேன். கற்பிக்கப்பட்டு கொண்டே இருந்தேன். அங்க இல்ல. ஆனா இந்த தமிழ்ல இருக்கு. இங்க ஒரே நிமிஷம். கற்பிக்கப்படுவேன். கற்பிக்கப்படுவேன். அருமை. கற்பிக்கப்பட்டு கொண்டிருப்பேன். கற்பிக்கப்பட்டு கொண்டிருப்பேன். அருமை. கற்பிக்கப்பட்டிருப்பேன். கற்பிக்கப்பட்டு கொண்டே இருப்பேன். பாருங்க எவ்வளவு கேஷுவலா வந்துருச்சு பாருங்க. நீங்க அதுல இங்கிலீஷ் எழுதுங்கள் மட்டும் தெரிஞ்சா போதும். ரைட். இப்ப அப்படியே ஒரு இது பண்ண போறேன். இந்த டிஃபரன்ஸ் தான் நீங்க பார்க்கணும். ஹிம், டீச். இப்ப எனக்கு 12, 20 சொல்லணும். நான் என்ன பண்ணிருக்கேங்கிறது தெரியுதுங்களா? நான் என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா? அப்படியே மாத்திருக்கோம். ஐ டீச் ஹிம். அப்படியே ஆப்போசிட் கொடுத்துட்டேன். அவன் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. நான் வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்ப கலை நீங்க இந்த 12 மட்டும் அப்படியே சொல்லுங்க. I teach him. I am teaching him. ஐயையும் ஹிம்மையும் மைண்ட்ல வச்சுட்டு சொல்லுங்கப்பா. மைண்ட்ல வச்சுட்டு வெளில சொல்லக்கூடாது. டீச். I am teaching. அப்படி கொண்டு I am teaching. Have teach. Have teach எப்படி வரும்? Have taught. Have taught. Sorry. Have taught. Teach. I am teaching. Have taught. Have been teaching. சூப்பர். அப்படியே மூவ் ஆயிட்டே இருங்க. 5, 6, 7, 8. Taught. Was teaching. Had taught. Had been teaching. Super. 9, 10, 11, 12. Will teach. Will be teaching. Will have. Taught. Will have taught. Will have been teaching. Very good. இப்ப சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டோட சொன்னாலும் எனக்கு ஓகே தான். எனக்கு ஒரே ஒரு விஷயம் வரணும். இங்க வந்து ஹிம் வந்து ஹியா மாறுது. ஐ டீச் ஹிம். ஹிம் வந்து இங்க ஹியா மாறுது. ஐ வந்து பை மீயா மாறுது. வெரி குட். 13. He is taught by me. Yes. 14. He is being taught by me. 15. He has been taught by me. Super. 16. நான் 16 தான் சொல்லியிருக்கேன். 15க்கு அப்புறம் நீங்க எதுவும் டெரிவ் பண்ண வேணாம். 16. He was taught by me. 17. He was being taught by me. He had been taught by me. 18. 19. He will. We. He will be taught by me. Super. He will have been taught by me. அவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. நம்ம உண்மையிலே உள்ள அந்த பெயின் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த 20 இந்த 20. ஸோ இது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை விட முக்கியம். சப்போர்ட்டிங் வெர்ப் மெயின் வெர்ப் காம்போ தான் இந்த நம்பரை தீர்மானிக்குது. அதாவது இந்த சென்டென்ஸ் டைப்பையே தீர்மானிக்குது. ஸோ ஃபோக்கஸ் எல்லாமே நமக்கு அந்த சப்போர்ட்டிங் வெர்பு மெயின் வெர்ப்ல தான் இருக்கணும். ஸோ இப்போ பாருங்க இது ஃபுல்லாவே பண்ணிட்டோம்.
இது அப்படியே ஆப்போசிட்ல ஹி டீச்சர்ஸ் மீன் ஆரம்பிச்சு ஒண்ணு கொண்டு வந்தோம். ஐ டீச்சிங்னு சொல்லி ஆப்போசிட் சைட்லையும் பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் அது ரொம்ப சூப்பரா பண்ணாங்க அவங்க. ஸோ இப்ப எதுனாலும் இப்ப ஒண்ணு சொல்றேன். ஐ வாஸ் ஷாக். இது என்ன டென்ஸ்னு சொல்லுங்க பார்க்கலாம். I was shocked. அதாவது 16. வெரி நைஸ். தமிழ்ல சொல்லுங்க பாப்பா. ஐ வாஸ் ஷாக்ட். அதிர்ச்சி. அதிர்ச்சி அதிர்ச்சி அடைந்தேன். அடைந்தேன். அதிர்ச்சி அடைந்தேன். ஸோ அதிர்ச்சி அடையப்பட்டேன்னு போடலாமா? யாரோ ஒருத்தவங்க ஷாக் கொடுத்துட்டாங்கன்னு போடலாமா? அதிர்ச்சி அடையப்பட்டேன். இப்ப பாருங்க. ஐ வாஸ் ஷாக்கிங். இது வந்து அதிர்ச்சியை வாங்குறது, இது வந்து அதிர்ச்சியை கொடுக்கிறது. ஐ வாஸ் ஷாக்கிங் ஹிம். ஒரு நியூஸ் அவன் ஷாக் ஆயிட்டான். நான் பேசுறோன்னே அவன் ஷாக் ஆயிட்டான். இப்ப பாருங்க இது என்ன நம்பர்? இது வந்து 5. பையன். சாரி 6. 6. சூப்பர். இந்த ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க. இது என்னங்க? ஐ ஹவ் பீன் விசிட்டட். I have been visited. It's 3. இல்லையே. ஐ ஹவ் பீன் விசிட்டட். இது பாசிவ். இல்லப்பா. I have been. ஓகே, ஆமா. பாசிவ். I have been visiting வந்தா அது வந்து 4. 4 வந்துரும். வெரி குட். ஐ ஹவ் பீன் விசிட்டட். அருமையா சொல்லுங்க I பாப்போம். have been visited அப்படின்னா என்ன யாரோ வந்து விசிட் பண்றாங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். என்ன வந்து விசிட் பண்ணிட்டு போறாங்க. அது புரியுதா? ஐ ஹவ் பீன் விசிட்டட். ஐ ஹவ் பீன் விசிட்டட் பை ஃப்ரெண்ட்ஸ். 18. 18. 18 இல்லையே. 18 இல்லையே. 15. There you go. 12. Okay. 12, 13, This 14. thought Yeah. is being thought. இந்த ரீடிங் கொடுக்குறப்ப பெரிய அட்வான்டேஜ் வர்றது என்னன்னா, இந்த வாய்ஸ் ஸ்கில்ஸ் புரிஞ்சுக்கிறப்ப எக்ஸாக்டா ஐ ஹவ் பீன் விசிட்டிங்னா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. நான் விசிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவர் போய் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஐ ஹவ் பீன் விசிட்டட்னா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். என்ன வந்து பார்க்க வராங்க. ஓகேவா? இது புரியுதுங்களா? இந்த கஷ்டம் எப்படி தீரும்னா, ரிவைஸ் பண்ணிட்டா போதும். பாசிவ் வாய்ஸ் பத்தி இப்படி சொல்றாரு. சுஜாதாவோட ஒரு கவிதையை பத்தி அவர் சொன்னாரு. கதவு தட்டப்பட்டதுன்னு. இவரு உள்ள உட்கார்ந்துருக்காரு. வேற யாராவது தட்டுறாங்க. சோ அந்த பாசிவ் ஃபார்மோட பவர் எவ்வளவு பெரிய பவர் பாருங்க. அது நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அது புரிஞ்சா மட்டும்தான் அந்த கதை புரியும். இல்லைன்னா புரியாது. அந்த ஒரு வார்த்தை. இப்ப பாருங்க. ஐ எம் அட்டாக்ட். அப்படின்னா வந்து 13. 13. 13. இன்னுமே ஈஸியா சொல்றீங்க. எனக்கு அந்த கோல் உங்களுக்கு உள்ள போயிடுச்சு. I am at 2. 2. இங்க முக்கியமா நமக்கு தெரிய வேண்டியது இந்த ஐயெல்லாம் நம்ம மறந்துடணும். சப்போர்ட்டிங் வெர்பு மெயின் வெர்பு காம்போ தான் நம்ம பார்க்கணும். ஆம் அட்டாக். ஆம் வந்து சப்போர்ட்டிங் வெர்பு, அட்டாக் வந்து மெயின் வெர்பு. V3. இங்க ரெண்டாவது வந்து ஆம் வந்து சப்போர்ட்டிங் வெர்பு, அட்டாக்கிங் வந்து மெயின் வெர்பு V4. இந்த காம்போட வரப்ப இந்த ஆக்டிவ் வாய்ஸ் தான் இருக்கும். ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கிறது சப்ஜெக்ட் அந்த வேலையை செய்யும். ஐ எம் அட்டாக்டுங்கிறது ஆப்ஜெக்ட் அந்த வேலையை செய்யும் போது. ஸோ ஆப்ஜெக்டை முன்னிலைப்படுத்தினாக்கா அது பாசிவ் வாய்ஸ். சப்ஜெக்டை முன்னிலைப்படுத்தினா ஆக்டிவ் வாய்ஸ். ஆனால் மீனிங் ஒண்ணுதான். இப்ப நீங்க எது கொடுத்தாலும் சொல்லிடலாம். முழு வேர்பு தான். என்ன நம்பருக்கு?
முழு வெர்பே இந்த சென்டென்ஸ்ல ஹேவா இருக்கு. அப்ப இது என்ன டென்ஸா இருக்கும்? V3. எங்க V3 இருக்குது? ஹேவ் வந்து V1 ஆச்சு. ஓகே. நான் அப்படியே கொண்டு வர பாருங்க. அப்படியே அட்டாச் பண்ற பாருங்க. படிச்சு புரியும் பாருங்க. ஐ ஹேவ் அ பென். இப்ப சொல்லுங்க, இது என்ன நம்பர்? ஹேவ் தான் முழு வெர்பு. நான் ஒரு வாக்கியமா உருவாக்கியிருக்கேன். நம்பர் சொல்லிடலாமா? I have a pen. It's 1. அவ்வளவு அவ்வளவு. இந்த ஹேவ் மட்டும் ஃபோக்கஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா அந்த ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். இப்ப போடலாமா? இப்ப பாருங்க, Pen. Okay. இதுதான் முழு வெர்பு. நம்பர் சொல்ல முடியுமா? Will be. It will be 9. Sorry. No. Will be Third. Sorry. 13. 9th. அருமையா கொண்டு வந்தாரு. ஏன் அவருக்கு டவுட் வந்ததுன்னு தெரியல. வில் பி ஃபுல் டென்ஸ்னு சொல்லுங்க. இப்ப பாருங்க, I will be. ஏன்னா நான் வெர்பே சேர்க்க போறது இருக்கிற சாரி, இன்னும் நம்ம வெர்பே நம்ம ஆட் பண்ணல இல்லைங்களா? இதான் வெர்பு. இந்த வரைக்கும் ஓகே. உட்காந்து நீங்க சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. 10 வராதுங்க. ரைட், இப்ப போடுவோமா? இங்கிலீஷோட ஒரு பெயின் பாயிண்ட் வந்து இது ரொம்ப முக்கியமான பெயின் பாயிண்ட் இது. கலை இதுல மெயின் வெர்ப் என்னங்க? இந்த இதுல நான் கர்சர் வச்சிருக்கிறது Will be ல கேக்குறீங்களாங்க சார்? மெயின் வெர்ப் ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கும். இல்ல அந்த will be அப்படிங்கறதுல கேக்குறீங்களா கேக்குறேன் எனக்கு. ஓகே. வில்லுங்கிறது மெயின் வெர்பு, பிங்கிறது சப்போர்ட். இது வந்து இல்ல support. be வந்து மெயின் வெர்ப், will வந்து சப்போர்ட். The be was been, as is was been, am was been. Look at that, be. So பில்லுக்கு அப்புறம் V1 வந்ததுன்னா சிம்பிள் ஃபீச்சரா நம்பர் 9. இப்ப சொல்லுங்க, will be coming என்னவா இருக்கும்? அப்படியே அப்படியே போடுற பாருங்க. ஐ இப்ப சொல்லுங்க, ஈஸியா அடிக்கலாம். Be coming there. டென்ஸ் பேர் சொன்னாலும் போதும், நம்பர் சொல்றேன். ஏன் கஷ்டமா இருக்கு? இது ஈஸி, இப்பதானே பார்த்தோம். It's a 10. வெரி குட். 10. 10 plus active. அவங்க am. I am 13. ஏன் கன்ஃபியூஸ் ஆகுது? 2. ஏன் கன்ஃபியூஸ் ஆகுது? இது 1 தானே, ஆம்ங்கிறது வெர்பு தானே. வெரி நைஸ், வெரி நைஸ். எப்படி அட்டாச் பண்ண பாருங்க. சூப்பரா ஆன்சர் பண்ணாரு அவர் சதீஷ். இது புரியுதுங்களா? அந்த கோர் ஃபோக்கஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த காம்பவுண்ட் ஆம்ங்கிறாரு, அது மட்டும்தான் வெர்பு, வேற இல்லவே இல்லைங்கிறாரு. இப்ப பாருங்க, லுக் அட் தட். இங்க சப்போர்ட்டிங்கா இருக்கிறது, அங்க மெயினா இருக்கு, இங்க சப்போர்ட்டிங்கா மாறுது பாருங்க. சப்போர்ட்டிங்கா மாறுது பாருங்க. அப்படியே தேரையா இருக்கிற பாருங்க. ஸோ இப்போ வந்து 2. தேரையா இருக்கிற பாருங்க. இப்பதான் 2. இந்த புரிதல் இருந்துட்டா போதும். இப்ப கொண்டு வரலாம். Is 1 verb. ஒரே வெர்பு தான், அதுதான் முழு வெர்பு. ரைட், இதுல கொண்டு வரவா? இது கொஞ்சம் டஃபா இருக்கும், நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்னு பாருங்க. முழு வெர்பே இவ்வளவுதான். உங்களுக்கு என்ன இப்படி போட்டுருங்க. Will have been there. இப்ப தேர்லாம் வெர்பு கிடையாது, நம்ம வெர்பு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். முழு வெர்பு. அப்ப என்ன பண்ணணும்? மெயின் வெர்பு பீன், அது மட்டும் பாத்துங்க.
வில்லா வந்து 2 சப்போர்ட்டிங் வருது. இது பண்ணிட்டீங்கன்னா 1லேருந்து 20க்குள்ள நம்பர் சொல்லு. ஒரே நம்பர் தான் வரும். 2 நம்பர் வராது. ஓகே. will have been அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து 12 ஆக்டிவ்ல தான் வரும். 12 2 பேரும் பாதி பாதி ஆன்சர் கரெக்டா சொல்றீங்க. அவங்க ஆக்டிவ்னு சொன்னாங்க. நீங்க சொல்றீங்க. ஏதோ ஒரு இடத்துல பாதி பாதி கரெக்டா இருக்குது. இங்கிலீஷோட பெயின் பாயிண்ட்டை கரெக்டா பிடிச்சிட்டோம். அவர் சதீஷ் வந்து கரெக்டா ரெக்வஸ்ட் பண்ணார். நீ 12 பிளஸ் 8 அந்த 20 எடுக்கலாமான்னு. வெரி நைஸ், வெரி நைஸ். இந்த வீடியோவை போட்டு பாக்குறீங்க நீங்க. பீயிங் மெயின் வேர்ப். இப்ப பாருங்க சதீஷ். been main verb. போட்டு been ரிட்டர்ன் வந்து கொடுங்க. main. he will have written, he will have written. இப்ப நம்பர் சொல்லிடலாமா? இப்போ வந்து இது வந்து 11. பியூட்டிஃபுல். அவ்வளவுதான். ஏன்னா இந்த been பீயிங் வந்து verbங்கிறப்போ will have அப்படிங்கிறப்போ 11. ஓகே. இங்கிலீஷ்ல உள்ள கஷ்டம் வந்து இதுதான். இப்ப பாருங்க இது இங்க பாருங்க அந்த கஷ்டத்தை அப்படியே நம்ம பிரிக்கிறோம் பாருங்க. கம்மிங் அப்படின்னு இப்போ கம்மிங் வந்து verb ஆச்சு அப்படின்னா இது வந்து 12. பாருங்க இப்ப இப்ப நீங்க கொண்டு வாங்க. 12 எஸ், இதுதான் 12. 12 will have been coming. Okay. ஆல்ரைட். இப்ப இப்ப சொல்லுங்க. passive போச்சு. He will have been come came கம் come. இது வந்து B3ல வந்துருச்சு. ஓகேவா? அப்போ இது கண்டிப்பா பாசிவ் தான். will have been அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து கரெக்டா 20 20. ஒரு பெரிய கஷ்டமான கான்செப்டை இன்னைக்கு உடைச்சிட்டோம். நீங்க ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டா போதும். இவ்வளவு தூரம் எழுதுறதுக்கு பதில் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், அப்படியே கொண்டு வாங்க. நம்ம ஓகே. வாஸ் இது வந்து நம்ம வந்து 4 சாரி 5 there you go. ஒரே வார்த்தை ஃபோக்கஸ் எல்லாம் அதுல இருக்கணும். அப்படின்னா வந்துடும். 5 சூப்பர். ஹேஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து அதுவும் இல்ல 1ல வந்துடணும் இல்லையா? இல்ல ஹாவ் படார்னு டார்கெட்டை வந்து படார்னு ஹிட் பண்றாரு. ஹாவ் ஹேடு have had ஹேவிங் five தான் has has V5 has. இது வந்து V5ல வருது. ஆனா வந்து he has. ஓகே 5. இங்கதான் I have a pen, we have a pen, you have a pen, you have a pen, he has a pen, she has a pen, it has a pen, they have a Okay. pen. So one. He has a pen. Okay, one. Very good. அந்த has வந்தாலே பிரசன்ட் தான். இப்ப பாருங்க அப்படியே கொண்டு வர பாருங்க. Have one. I have a pen. I have இருக்கு, இது he has இருக்கு. We want present தான். Very nice. இப்ப கொண்டு வர பாருங்க. Have been அப்படிங்கிறப்போ இது வந்து 3. 3. சூப்பர். இது வந்து 5. சூப்பர். were coming இது வந்து 6. பியூட்டிஃபுல். என்ன கொடுத்தாலும் கிடைக்கலாம். ஏன்னா அதோட நர்வ் சென்டரை நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம், ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ரைட். நீங்க வந்து
எப்படி எப்படி வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். Writes Writes one. one. Run one. ஈஸி இல்ல, இது ஈஸி இல்ல. இது So put இது வந்து ஒன்னும் வரலாம், டூவும் வரலாம், சாரி ஃபைவும் வரலாம். ஒன்னு வரலாம், ஃபைவ் வரலாம். ஸோ இங்கிலீஷோட இன்னொரு டிஃபிகல்ட்டான ஒரு பாயிண்ட் இதுதான். முள்ளி முள்ளி பார்த்துட்டு என்ன டென்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்துட்டு ஐக்குட்டை வந்து தமிழ் படுத்தலாம். வைக்கிறானா வச்சாரு, வைக்கிறேனா வச்சேனா அப்படிங்கிறது சூப்பர். ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்டை பார்க்காம சப்போர்ட்டிங் வெர்பு மெயின் வெர்பு மட்டும் பார்க்கறது ஒரு பெரிய எக்ஸசைஸ் நம்ம பண்ணோம். இப்போ இது என்ன நம்பர்? கேர்ஃபுல். ஐ எம் இது வந்து பாசிவ் வாய்ஸ்ல வந்துடும். ஏன்னா ஐ ஆம் ஃபினிஷிங்னு வந்தால் அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்துடும். ஃபினிஷ்டுன்னு வரனால பாசிவ் வாய்ஸ் போயிடுச்சு. ஸோ அப்போ இது வந்து 13. 13. அதுதான் இல்ல. ஸோ இதை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்க்கு ஒரு லீடா எடுத்துக்கலாம், ரொம்ப முக்கியம். இப்போ ஐ எம் இன்ட்ரெஸ்டட், அப்போ 13, இப்போ நீங்க 13 சொல்லுவீங்க இல்லையா? இப்போ ஐ எம் இன்ட்ரெஸ்டட் 13 சொல்லுவீங்களா பாட்டம்ல? இப்போ பாருங்க, இப்போ 13 சொல்லக்கூடாது, மார்க் பண்றது லாஸ்ட் சென்டென்ஸா வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, 13க்கு நான் ரெட் போடுறேன். இப்போ ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இருக்கா? இப்போ அப்படியே போடவா? இங்க பாருங்க, இப்போ சொல்லுங்க. ஐ எம் ஹங்க்ரி. இது வந்து ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னால இங்க வந்து முழு verb சொல்லுங்க. முழு verb என்னங்க? இங்க வந்து ஆம் வந்து வெர்பு. ஆம் மட்டுமே verb. ஆம் மட்டுமே verb. ஹங்கிரி வந்து adjective. நமக்கு நான் எப்படி இருக்கேன்? பசியோட இருக்கேன். இப்ப அப்படியே கொண்டு வரேன். கடையில க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. நீங்க are you able to get it ஆன்னு எனக்கு சொல்லுங்க. இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டுங்கிறது தான் வந்து உங்களுக்கு verb. ஓ, am நான் எப்படி இருக்கேன் பாருங்க. பாருங்க, நான் பசியா இருக்கேங்கிறப்ப நம்பர் 1 சொன்னீங்க. நான் அனுபவசாலியாக இருக்கிறேன். நான் எப்படி இருக்கேன்? அனுபவசாலியா இருக்கிறேன். இது verb இல்ல, இது adjective. ஓகே. இதெல்லாம் அடுத்த கிளாஸ் கொண்டு வரும். டோன்ட் வரி அபவுட் திஸ். இது கொண்டு வரும் இங்கிலீஷ்ல. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப பாருங்க, V1 எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவி. V2 எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவித்தேன். V3 அனுபவித்து. V4 அனுபவித்துக் கொண்டு. அனுபவித்துக் கொண்டு. அருமை அருமை அருமை. இதை மட்டும் முடிச்சிடுறேன். ஒரு 2 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவேன், முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அப்படியே ஆரம்பிப்போம். அருமையா அருமையா சொன்னாரு. அனுபவித்துக் கொண்டு. அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்சஸ், அவன் அனுபவிக்கிறான். அடுத்தது நவுனு. நல்லா பாருங்க, நவுனு. அதுக்கு அடுத்தது தான் நம்மளோட இது வரப்போகுது. எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். இங்கிலீஷ்ல மல்டிபிள் வேர்ட்ஸ் சேம் பொசிஷன், சேம் வேர்ட்ஸ் வந்து மல்டிபிள் பொசிஷன். எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சா? நவுன் வந்துச்சா? அனுபவங்கள் போட்டுடலாமா? எக்ஸ்பீரியன்சஸ். சதீஷ், இது புரியுதுங்களா? இந்த எக்ஸ்பீரியன்சஸ் வேற, அனுபவிக்கிறான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அனுபவங்கள். நம்ம பார்த்துருக்கோம், நவுன் பார்த்துருக்கோம்ல, ரைட்? இப்ப இதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். இங்க
அனுபவம் வாய்ந்த he's an experienced person. Oh, what am I? Who am I? I am an experienced. இப்ப தெரியுதுங்களா கலை? இது அட்ஜெக்டிவ். இது அட்ஜெக்டிவ்ங்கிறப்ப நல்லா பாருங்க. ஸோ எக்ஸ்பீரியன்சிங் அட்ஜெக்டிவ்ல உட்காருது. இப்ப பாருங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்க வந்து ஐ எம் ஹங்கிரி, ஐ எம் ஹங்கிரி மாதிரி ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸ்ட், ஐ எம் யங். அப்ப இப்ப ஐ எம் ஃபினிஷ்ட், ஐ எம் இன்ட்ரெஸ்டட், எனக்கு இன்ட்ரெஸ்டோட இருக்கு. இது வந்து வேர்ப் இல்லை. ஸோ யூ கோ வித் நம்பர் 1. இந்த வேர்ட் ஃபேமிலி நிறைய கவர் பண்ணோம். நீங்க அந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போதும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இது பண்ணிக்கலாம். அப்ப எதனாலும் நீங்க பிரிச்சு மேய்ச்சிருவீங்க, என்ன கொடுத்தாலும் எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும். ஏன்னா ஃபோக்கஸ் எல்லாமே லென்ஸ் வச்சு பார்க்குற மாதிரி சப்போர்ட்டிங் வெர்பும் மெயின் வெர்பும். நிறைய இடத்துல சப்போர்ட்டிங் வெர்பும் இருக்காது, மெயின் வெர்ப்ல ஆரம்பிச்சு சப்போர்ட்டிங் வெர்ப்ல முடிப்பீங்க இருந்ததுன்னா. சில வாட்டி பார்த்தா நிறைய சப்போர்ட்டிங் வெர்ப் இருக்கும், பிலா, பீங், கோயிங். அதுல 3 சப்போர்ட்டிங் வெர்ப். ஸோ மெயின் வெர்பை லொக்கேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க லெஃப்ட்ல பார்த்து சப்போர்ட்டிங் வெர்ப் எல்லாத்தையும் எடுத்து பண்ணணும். நிறைய விஷயம் கவர் பண்ணியிருக்கோம். நீங்க வந்து அஸ் பார்ட் ஆஃப் த ஹோம் ஒர்க்கா ஐ டீச், ஐ ஹவ் டாட்னு சொல்லி 2 இது எடுத்தோம் பார்த்தீங்களா? அதை கம்ப்ளீட்டா ஸ்கிரிப்ட் பண்ணி நீங்க பண்ண சூப்பரா பண்ணி அனுப்பியிருந்தாங்க. கலை வந்து அவங்க வராத ஒரு கிளாஸுக்கு அருமையா எடுத்து அனுப்பியிருந்தாங்க. சூப்பர். இந்த இதுக்கும் நீங்க பண்ணுங்க. நம்ம வந்து வியாழக்கிழமை கிளாஸுக்கு நம்ம இது இன்னும் தரவா பார்ப்போம். You will Sure, surely sir. enjoy it. You will enjoy. You are going to surely enjoy that. I'll see Okay, you sir. on Thursday. I'll see Thank you. you, sir. Thank you very much. நான் இந்த வீடியோ எவ்வளவு சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அனுப்பிடுறேன். Thank you. Sure, sir. Sure, sir. Thank you, sir.